Jesus loves our daily Bible school. டெய்லி பைபிள் ஸ்கூல் டெய்லி ஆன்லைனில் நான் போட்டுட்டு இருக்கோம். ஒரு சில நாட்களாக அது பண்ண முடியாமல் இருக்கு. பிசாசுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது, ஒரு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் சித்தத்தின்படி 1,00,000 வியாபார ஸ்தானங்கள் இந்த சபை மூலமாக எழும்பணும். அவங்க எங்க இருக்காங்களோ அந்த ஜனங்க பிள்ளைகள்லாம் பேசி அறிந்து கொள்ளணும். 1,00,000 பிள்ளைகள் எழும்பணும், 1,00,000 பிள்ளைகள் சிரிப்பை எழும்பணும். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தும்படி விவசாயம் எழும்பணும். நமக்கு நன்றி நன்றி நன்றி. சத்துருவே, உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த ஊழியத்தை முடக்கவோ இந்த ஊழியத்தை ஒடுக்கவோ உனக்கு அதிகாரம் இல்லை. சாத்தானே, உன் அதிகாரம் பறிக்கப்பட்டாச்சு சிலுவையில. பிசாசே, உன் அதிகாரம் பறிக்கப்பட்டாச்சு. நீ பொய்க்கு பிதா. நீ ஆதி முதற்கொண்டு பொய் சொல்லி சுற்றி திருகிற எவ்வளவு விலகலாமோ என்று கத்தை தெரிந்து புத்திர கொடுத்துக்க. சாத்தானே, நீ தோற்று போனவன். நீ தோற்று போன சத்துருவே, தள்ளப்பட்ட சர்ப்பமே, நீ தோற்று போனவன். என் கத்து ஜெயகிறிஸ்துவா எங்க கூட இருக்கிறாரு. உன்னை பார்க்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் பெரியவர். உலகத்திற்கு உன்னை காட்டினோம். சத்துருவே கேளு, சத்துருவே கேளு. உன்னை காட்டினோம். என் கர்த்தர் பெரியவர். உலகத்திற்கு காட்டினோம். எங்களுக்கு பெரியவர். நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உன் ஆயுதம் வாய்க்காது, உன் தந்தை வாய்க்காது, உன் வியாதி வாய்க்காது, உன் தீர்வு வாய்க்காது. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கட்டளையிடுகிறோம். தேங்க்யூ அப்பா. வரிகள் திறக்கிறானவரே, தொடங்கட்டும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னீங்களப்பா, இப்போதே தொடங்கும் சொன்னீரே. ஓ, உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயம்புறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிடத்துக்கு போய் 2ஆம் வசனம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. 4ஆம் வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 7ஆம் வசனம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். 8ஆம் வசனம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையாலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். 9ஆம் வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 10ஆம் வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் உள்ள தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். 12ஆம் வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார்.
13ஆம் வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். 14ஆம் வசனம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். 16ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். 18ஆம் வசனம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். 19ஆம் வசனம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து 20ஆம் வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். 21ஆம் வசனம். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். 22ஆம் வசனம். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று சிஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். 23ஆம் வசனம். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். 24ஆம் வசனம். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். 25ஆம் வசனம். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். 26ஆம் வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்த்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். 27ஆம் வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். 28ஆம் வசனம். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து 29ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். 30ஆம் வசனம். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. 32ஆம் வசனம். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்துக்கும் போனான். 33ஆம் வசனம். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த அனேயா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷனை கண்டான். 34ஆம் வசனம். பேதுரு அவனை பார்த்து, அனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். 35ஆம் வசனம். லித்தாவிலும்
சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். 36ஆம் வசனம். யோய்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு ஷீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். 37ஆம் வசனம். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். 38ஆம் வசனம். யோய்பா பட்டணம் லிதா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். 39ஆம் வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். 40ஆம் வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். 41ஆம் வசனம். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். 42ஆம் வசனம். இது யோய்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். 43ஆம் வசனம். பின்பு அவன் யோய்பா பட்டணத்திலே தோல் பதடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அனனியா கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. நீ போ, சவுல் என்ன பண்ணு, ஞானஸ்தானம் கொடுத்து பவுலா மாற்று, பவுல்னு சொல்லு, நான் தான் உன்னை அனுப்புனேன்னு போய் சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஏசப்பா. பவுலை பவுல் வீட்டுக்கு போகும்படி தெரு பேர் முதற்கொண்டு சொல்லி அனுப்புகிறாரு அனனியாவை. அப்போ ஏசப்பா எவ்வளோ நல்லவர் இல்லையா? ஒரு மனுஷனை ஏசப்பா பயன்படுத்தணுன்னா எப்படி வேணாலும் அவர் பயன்படுத்துவார். நம்ம 9ஆம் அதிகாரம் நீங்கள் முழுசாக படிச்சிங்க. ஏசப்பா எப்படி சவுலுக்கு தரிசனமானார், எப்படி அவர் கண் இல்லாமல் கஷ்டப்பட்டார், அனனியா போய் ஜெபிச்சாரு, உடனே அவருக்கு கண் ஏசப்பா கொடுத்தாரு. உடனே அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு பவுலா ஒரு பேர் மாற்றப்பட்டுச்சு. அவர் கர்த்தருக்குன்னு எவ்வளோ வைராகியமாக ஊழியம் செய்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ பவுலில் எதுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தான் பவுல் என்பவர் தெரிந்து கொள்ளப்பட்டாராம். இன்றைக்கி நமக்கு நான் எதுக்கு இந்த ரட்சிப்பு, உங்களுக்கு எதற்கு இந்த ரட்சிப்பு? இன்றைக்கி நீங்களும் நானும் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? இயேசுபாவை பற்றி சொல்வதற்காக தான், மற்றவங்களுக்கு இயேசுபாவை பற்றி அறிவிக்கிறதுக்காக தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், இயேசுபாவை பற்றி சொல்லலாம். அவங்களுக்கு பலவீனம் இருந்தால் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்க கண்டிப்பாக சுகமாவாங்க. நீங்கள் சபையை பற்றி சொல்லலாம், ஏன் நம்ம டெய்லி பைபிள் ஸ்கூலை பற்றி சொல்லலாம். இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, ஒரு நாளில் நாங்கள் ஒருவருக்காவது என்ன பண்ணணும், உம்மை பற்றி சொல்லணும். ஏசப்பா, உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலனா இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலை பற்றி நீங்கள் சொல்லலாமே. இதை மாதிரி டெய்லி பைபிள் ஸ்கூல்னு ஒரு ஆண்டி நடத்துகிறாங்க, ஜீசஸ் லவ் சால் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து. நம்ம கலந்துக்குன்னா கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் சொல்லலாம். விபிஎஸ்லாம் நடத்த போகிறோம் இல்லையா, அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லலாம். சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம் ஒரு வாரமும், அதில் அழகாக ட்ராயிங் கிராஃப்ட் எல்லாம் பண்ணுவோம், அதை பற்றி சொல்லலாம்.
இப்படியாவது நம்ம இயேசுப்பாவை பற்றி, அவருடைய வார்த்தைகளை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஓகேவா சில்ட்ரன்? நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எப்படி சவுல் பவுலாக மாறின உடனே இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்கிறதுக்கு புறப்பட்டு போனாரோ, யாருமே இயேசுவை பற்றி சொல்லவே கூடாது என்ற சூழ்நிலையில் கூட சவுல் எவ்வளோ வைராகியமாக பவுலாக மாறி கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். அதுபோல் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் பயன்படுத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், உங்களை கேள்வி கேட்கலாமா? தபித்தாள் என்னும் சீஷியை எந்த அப்போஸ்தலர் உயிரோடு எழுப்பினார்? ஆ பேதுரு, ஆ பவுல், யோவான். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.